திருச்சிற்றம்பலம். நம்ம திருமூல பெருமானுடைய பாட்டும் விளக்கமும். 6. வைரவ மந்திரம். வைரவி பைரவி சக்தி பைரவி என்ற வைரவி ஆயிற்று. அச்சத்தை நீக்கி பகையை ஒழிக்கும் சக்தி அவளை தியானிக்கும் முறை கூறுதலில் இது வைரவி மந்திரம். அதாவது பைரவி அருளால் 16 வித்தைகள். 1075. 12ஆம் கலை ஆதி பைரவி தன்னில் அகாரமும் மாயையும் கற்பித்து 12 ஆதியோடு அந்தம் 14 சொல்நிலை சோடசம் அந்தம் என்றோதிடே. 12ஆம் கலை ஆதி பைரவி தன்னில் ஆகாரமும் மாயையும் கற்பித்து 12 ஆதியோடு அந்தம் 14 சொல்நிலை சோடசம் அந்தம் என்று ஓதிடே. உயிரெழுத்து வரிசையில் 12,000 எழுத்தாகிய ஐ என்பது வரையறுக்குரியது. வைரவி பீஜத்தில் அகரமாகிய பிரணவத்தையும் மாயையையும் மகரத்தையும் சேர்த்த 16ஆம் எழுத்தாகிய ஔ என்பதை ஈன்றில் வைத்து ஓதுக. ஓம் ஐம் ஓம் வைரவ்யே நம என்பது வைரவி மந்திரம். உபாசகன் இம்மந்திர தியானத்தில் மூலம் வைரவி உணர்ந்து கொள்வதோடு அவளருளால் 14 வித்தைகளையும் பெறுவான். வேதங்கள் 4, வேதாகமம் 6, மீமாச்சை, தர்க்கம், பூரணம், தர்மநூல் என 4 ஆக 14 வித்தைகள். மீமாம்சை அத்தாட்சிகளை கொண்டு உண்மையை அறிதல். மீமாம்சைன அத்தாட்சி. முதலும் முடிவும் ஆனவள். 1076. அந்தம் 14 அதுவே வைரவி முந்தும் நடுவும் முடிவு முதலாக சிந்தை கமலத்து எழுகின்ற மாசக்தி அந்தமும் ஆதியும் ஆகி நின்றாளே. விளக்கம் 14 எழுத்தாக உள்ள வைரவியை சீவர்களுக்கு கருவி கரணங்களையும் ஞானோதிரியங்களையும் பொருந்தி ஐந்தொழில் புரிந்து அகமென்று தாமரையில் அமர்கின்ற பராசக்தி அவளே முதலும் முடிவுமாய் விளங்குகிறாள். கண், நாக்கு, மூக்கு, செவி, தோல் இவையும் பொறிகள் ஞானேந்திரங்கள். மொழி, கால், கை, கருவாய், எருவாய் இவை 5 கண்மேந்திரியங்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவை 4 கரணங்கள். 1077. அழிவற்ற தன்மை அடைந்தவன் யோகி. ஆகின்ற மூவரும் அங்கே எடங்குவார் போகின்ற பூதம் பொருந்து பூராதரர் சாகின்ற சார்பூழி சாரர் சதிர்பெற போகும் திரிபுர புண்ணியத்தோர்க்கே. மும்மூர்த்திகளும் தங்களுக்காக முன்தொழில்களும் பொருந்தியிருப்பர். திரிபுரையை போற்றி தொழுவோர் அடையும் இடத்தை அழியும் தன்மையை உடம்பில் பொருத்தி புறவயமான வழிபாட்டை விரும்புவோர் அடைவதில்லை. அருளால் பெற விளங்கும் திரிபுரை சதிர் பெறப்போகும் திரிபுரை என்றார். தியானிப்பவர் தியானம் தியானப்பொருள் இவை தானேயானவள். நான்முகன் திருமால் உருத்திரன் இவர்களை தொழிற்பட செய்பவள். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி எனும் பெயர்களை பெற்று நிற்பவள். பார்வதியின் பராசக்தி. அநேக சிறப்புகளின் இம்மூன்றும் குறிப்பிடத்தக்கவை. 50 உடம்பினை பொருந்தியிருக்கும் சீவர்களை பூதம் பொறுத்து புராதரர் என்றார். யோகியர் உடம்பினில் நிலையாமை உணர்த்தும் அதை நித்தியமாக்கும் முயற்சியில் ஈடுபெறுகிறார்கள். அவர்கள் தத்துவார்த்த வழிபாட்டில் சகசிராரத்தை அடைந்து வைரவியை அங்கே காண்கின்றனர். அவளது அருளால் தங்களை அவர்கள் நிலைப்படுத்தி கொள்கிறார்கள். அது நம்ம சித்தர்களெல்லாம் இதை தான் தியானித்து அவங்க உடம்பிலிருந்து யோகியர்களாக மாறி இருக்கிறாங்க. அது இதில் நல்லா படித்து அந்த கருத்துக்களை புரிஞ்சு நம்மளும் அதுக்கு முயற்சிப்போம். திருச்சிற்றம்பலம்.